மக்களே ஹாய், என்ன வித்யா இது மொட்டை வெயில் நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஹனி ப்ராசஸிங் வந்து பண்ணிகிட்ருக்கேன். என்ன வித்யா ப்ராசஸிங் பண்ணுறியா? அப்போ நீ ரா ஹனி யாருக்கும் கொடுக்குறது இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு மலைத்தேன் ஒருத்தங்க எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு 2 கிலோ வந்து கொடுத்துட்டு போனாங்க. இந்த ஹனியில் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் கண்டென்ட் வந்து நார்மலாகவே அதிகமாக இருக்கும். எல்லா ஹனிலையும் அதே தான், அதாவது ஈரப்பதம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஈரப்பதத்தை குறைச்சா மட்டும்தான் நம்ம வந்து வருஷக்கணக்காக இந்த ஹனியை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அதுக்கு நான் வந்து நேச்சுரலாக சன்லைட்டில் வந்து நான் இந்த ஈரப்பதத்தை எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஜஸ்ட் வீடியோக்காக இந்த இடத்துல சேர் வச்சு எடுத்திருக்கேன். நார்மலாக வைக்கணுன்னா இரும்பு சேர் வச்சு நான் வந்து ப்ராசஸிங் பண்ணுவேன். ஹனியில் வந்துட்டு நொரையாக இருக்கிறது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த நொரையாக இருக்கிறது போகணும், ஹனி வந்து திக்காகணும் அப்படின்னா நம்ம வந்து சன்லைட்டில் ப்ராசஸிங் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக ஃபயர்னால் பாயிலிங் பண்ணுறது கிடையாது. நேச்சுரலாக சன்லைட்டில் எங்களோட யூஸ்க்காக தான் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் யதார்த்தமான உண்மைங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு பியூரான ஹனி வேணும் அப்படின்னா வீடியோவில் இருக்க